விட்டாங்க. அப்புறம் 20 வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்கப்பா. குழிய தூக்கி போட்டாங்க உண்மைதான். கத்தரத மாத்திட்டாரு ரொம்ப ரொம்ப நன்மைதான். கவலையெல்லாம் போச்சு. டாப்புல என்ன தூக்கி வச்சுட்டாரு. ராஜாவுக்கு அடுத்தவன் வச்சுட்டாருப்பா. குழிய தூக்கி போட்டாங்க உண்மைதான். கத்தரத மாத்திட்டாரு ரொம்ப ரொம்ப நன்மைதான். குழிய தூக்கி போட்டாங்க உண்மைதான். கத்தரத மாத்திட்டாரு ரொம்ப ரொம்ப நன்மைதான். அப்பொழுது அவன் கர்த்தர் யோசிப்போடு இருந்தான். அவன் தலை சக்தி உள்ளவனான ஆகவும் 39:2. இத்து பேச முழுவதும் அவனை அதிகாரியாக்கினான். ராஜாவும் 41:43. கர்த்தாவே சொல்லும் அடியை கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:9. கர்த்தர் யோசிப்போடு இருந்தார். அவர் காதில் சுத்தி உள்ளவரானார். ஆதியாகமம் 29:2. கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்தார். 1 சாமுவேல் 7:3.
வாட்டி ஓட்டுறாரு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவுகளை நான் கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் எழுத்துக்களை நினைவுகளை அறிவித்து கட்ட சொல்கிறார். அவை தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. எதிர்பார்த்திருக்கும் நினைவுகளை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 31.
ஸ்தோத்திரப்படுகிறேன். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாகப்படிகளை நீ அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தரலும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு விடைத்தவறேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாய் கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயங்களே பதித்துக் கொள்ளுங்கள், உங்கள் பாதை வெளிச்சமாய் மாறும். மேரி, எப்படி இருக்க? வசனத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்த? நான் நல்லா இருக்கேன். எனக்கு அந்த வசனம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? சரி, நம்ம அப்புறமா பார்க்கலாம். பாய் பாய். அம்மா, அந்த பெரிய புத்தகத்துல இருக்கிறத பிரமிப்பா சொல்றாரு ஐயா. அதுதான் பைபிள் மேரி. இதுலதான் கடவுள் ரகசியத்தை எழுதி வச்சிருக்காரு. அப்படியா? எனக்கும் படிக்கணும்னு ஆசையா இருக்குமா. வாங்கிட்டாங்கம்மா. நம்மகிட்ட தான் காசு இல்லையே, வசதியும் இல்லையே, உனக்குதான் எழுத படிக்கவும் தெரியாதுல்ல. நான் எப்படியாச்சும் பைபிளை வாங்கினேம்மா. வாசிச்சே தீரணும்மா. ஆராதனை முடிஞ்சிருச்சுல, நம்ம வீட்டுக்கு போகும். மேரி, என்னம்மா? பார்த்துவோமா, கொஞ்சம் கொஞ்சமா போடு. சரிம்மா. எதுக்கு பயந்து பயந்து நடக்கிற? மேல வரப்ப வழிக்கு விழுந்துட்டேம்மா. சரி, பார்த்து பத்திரமா படிக்க உட்காரு. சரிம்மா. கீழே கொட்டிடாத. கொட்ட மாட்டேம்மா. அரிசியில இருக்கிற கல்லெல்லாம் எடு. சீக்கிரமா எடு, அப்பதான் நம்ம போய் சந்தையில போய் விற்க முடியும். சரிம்மா. மா, நான் பணம் சேர்த்தா எனக்கு பைபிள் வாங்கி தருவீங்களாம்மா? மன்னிச்சுக்கோ மக்களே, என்னால முடியாது. வாச நிறைவேற ஜெபிக்கிறேன். கடவுள் எனக்கு ஒரு வழி காட்டுவாருமா. நான் கண்டிப்பா வாங்குவேன். என்ன பண்ணிட்டு இருக்காரு? மேரி, அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன மேரி? சொல்லு. ஒரு நிமிஷமா. அம்மா, இந்த பெட்டியில நான் காசு சேர்க்க போறேம்மா. எங்க இருந்து உனக்கு காசு கிடைக்கும்? நான் விறகு பொறுக்குவேன், பக்கத்து வீட்டுல வேலை செய்வேன், கோழி வளர்ப்பேன், முட்டையை வித்து அந்த காசுல பைபிள் வாங்குவேம்மா. உயிர் காக்கும் வசனம் என் கருத்தில் பெற்றிடவே உள்ளமோ தாகத்தால் அலைபாயுதே. எத்துன்பம் நேர்ந்தாலும் திருமறையை சுமக்கவே ஏங்குதே, தவிக்குதே என் இதயம். ஊஞ்சலாட போலாமா? போலாம். சரி வா. அப்படியா? விளையாட வரீங்களா? நான் வரல, எனக்கு வேலை இருக்கு. உயிர் காக்கும் வசனம் என் கருத்தில் பெற்றிடவே உள்ளமோ தாகத்தால் அலைபாயுதே. மேரி அண்ணா நிக்கிறா, நம்ம அவளையும் விளையாட கூட்டு போவோம். சரி. மேரி, என்ன? எதுக்கு வரகு பொறுக்கிற? நான் பைபிள் வாங்க காசு சேர்க்கிறேன். எங்களோட விளையாட வரலாம்ல? மன்னிச்சுக்கோ, நான் வரல. நீங்க போய் விளையாடிட்டு வாங்க. சரி, உங்க விருப்பம். சரி வாங்க, நம்ம விளையாட போவோம். சரி.
ஆமா டீச்சர், அவரை பத்தி தெரிஞ்சுக்க தான் நான் இங்க வந்தேன். சரி, சொல்லித்தரேன். தே தே வா வா இன் இன் தேவன் தேவன் 6 ஆண்டுகளுக்கு பின் என் உழைப்பு இன்று சாத்தியமானது. நான் சுமக்க இன்றே பெற்றிடுவேன் இறைவன் அருளை. என் ஆத்மதாகம் தீர்த்திடுமே. ஐயா, பைபிள் வாங்க பணம் சேர்த்துட்டேன். பைபிள் தாங்க ஐயா. என்னை மன்னிச்சிடுமா, என்கிட்ட இப்ப பைபிள் இல்லை. 6 வருஷம் காத்திருந்தேன் ஐயா பைபிளுக்காக. பாலநகர்ல தாமஸ் ஐயர்கிட்ட இருக்கு, அதுக்கு வெகு தூரம் போகணும். நான் எவ்வளவு தூரம்னாலும் போவேன் ஐயா. அது 25 மைல் தூரம் போகணுமா? அது காடு மலையெல்லாம் நிறைந்த பகுதி. நான் போறேன் ஐயா. அம்மா, என்னம்மா, பைபிள் வாங்கிட்டியா? இல்லம்மா, ஐயாட்ட பைபிள் இல்ல. பாலாநகர்ல தாமஸ் ஐயாட்ட தாம்மா பைபிள் இருக்கு. அது போக 25 மைல் தூரம் ஆகுமா. நான் போறேம்மா. அது ரொம்ப தூரமாச்சேம்மா, அங்கெல்லாம் தனியா போக கூடாது. 6 வருஷம் உழைப்போட 25 மைல் பெருசாம்மா. அங்க போய் வர 50 மைல் ஆகுமே. உன் உடம்பு தாங்குமா? ஆண்டவர் என் கூட வருவார்னு சொன்னீங்களேம்மா. நான் ப்ரேயர் பண்றேன். சரி, பத்திரமா போயிட்டு வா. வேதாகமத்தை பெற்றிட பெற்றோரின் அனுமதியை பெற்று 25 மைல், அதாவது 40 கிலோமீட்டர் தூரத்தை காலுறை இல்லாமல் பயணத்தை ஆரம்பித்தார். திருமறை வேண்டும் உயிர் காக்கும் வசனம் என் கையில் பாயுதே. மழை தேடும் நிலமாய் நான் அழுகின்றேன். உன் திருமறை கிடைக்காமல் உருகி தவிக்கிறேன். என் துன்பம் ஏற்றாலும் வேதத்தை சுமந்திட வேண்டும். வசனத்தை எங்கும் உடைத்து பிறர் வாழ செய்திடுவேன். வேண்டும் வேண்டும் உந்தன் வார்த்தை வேண்டும். உயிரே தவிக்குது திருமறை கருத்தில் பெற்றிட. ஐயா, ஐயா, இதோ வரமா. உன் பேர் என்ன? எங்க இருந்து வரீங்க? நான் மேரி ஐயா. லால்பிகல் கிராமத்துல இருந்து வரேன் ஐயா. அது 25 மைல் தூரமாச்சே. ஆமா, இவன்ஸ் ஐயா தான் உங்ககிட்ட பைபிள் இருக்குன்னு சொன்னாரு. என்கிட்ட பைபிள் இல்லம்மா. எப்படியாச்சும் கொடுங்க ஐயா. என்கிட்ட இந்த ஒரு பைபிள் மட்டும்தாம்மா இருக்கு. 6 வருஷமா வேதாகம் வாங்க காசு சேர்த்துருக்கேன் ஐயா. ஒரு பைபிள் தாங்க ஐயா. இன்னொரு பைபிள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கோம்மா. அழாதம்மா. என்னால இப்படியே திரும்பி போக முடியாது ஐயா. நான் எல்லாத்தையும் வேதாகம் வாங்கிட்டு வருவேன்னு சொன்னேன் ஐயா. வேணும்னா காசை எண்ணி பாருங்க ஐயா. அழுவத மேரி, உன் கண்ணீருக்கு முன்பாக எந்த வாக்குறுதியும் பேசுகிறம்மா. இதோ வரமா. இதை வாங்கிக்கோமா. இது எனக்கா ஐயா? இவ்வளவு தூரம்
கஷ்டப்பட்டு வந்திருக்க, நீ ஆசைப்படுறதுனால கொடுத்தம்மா உனக்கு. நன்றி இயேசுவே. இந்த வசனத்தை ஒரு தடவை படி. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உன் பாதைக்கு இது ஒளியாகவே இருக்கும். உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி ஐயா. என் கனவை நிஜமா மாத்திட்டீங்க. நீ ஒரு சாதாரண பெண்ணில மேரி, நீ ஒரு சாட்சி. மேரி ஜோன்ஸின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. வயது சிறியது என்றாலும் அவளுடைய விசுவாசம் பெரியது. அவள் தேவனுடைய வார்த்தையை நேசித்தாள், அதற்காக உழைத்தாள், காத்திருந்தாள், இறுதியில் பெற்றாள். இன்று நாமும் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறையை மதித்து வாசிக்க வேண்டும். மேரியை போன்று நாமும் கனவு கண்டு முயற்சி செய்தால் நம்முடைய திட்டங்களை தேவன் நிறைவேற்றுவார். தேவனுடைய வார்த்தையை நேசிப்போம், முயற்சியை விடாமல் தொடர்வோம், விசுவாசத்துடன் வாழ்வோம். வேதாகம பள்ளி 2026 அறிக்கை. கர்த்தரின் பெரிதான கிருபையினால் இந்த ஆண்டு பிபிஎஸ் 2026 27 ஏப்ரல் முதல் 2 மே 2026 காலை 8:30 மணி முதல் 11:30 மணி வரை சிறப்பாக நடைபெற்றது. நமது சபை போதகர் அருட்திரு நெப்போலியன் ஐயா அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைத்தார்கள். இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஆதியாகமம் 39 அதிகாரம் 2 வசனத்தின்படி நடத்த ஈசி சென்னை பேராலயத்தில் தீர்மானிக்கப்பட்டது. யோசேப்பை மையமாக வைத்து 7 நாளும் வெவ்வேறு தலைப்புகளில் கதைகளை சொல்லி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க தேவன் கிருபை செய்தார். தினமும் பாடல்கள் பாடி, நடனம் ஆடி, மனப்பாட வசனம் கற்றுக் கொடுத்து மிஷனரி கதைகள் மூலம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினோம். வந்திருந்த பிள்ளைகளை 5 பிரிவுகளாக பிரித்து பிகினர், பிரைமரி, ஜூனியர், இன்டர்மீடியட் மற்றும் சீனியர் வகுப்புகளாக நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் ஒவ்வொரு தலைப்புகளின் கீழ் தனித்தனியாக புத்தகங்கள் வழங்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற்றது. அவரவருடைய பாடங்களுக்கு ஏற்ப பிள்ளைகள் சார்ட்டில் வண்ணம் தீட்டினார்கள். சனிக்கிழமை அன்று ஆய்வுக்காக இன்ஸ்பெக்ஷன் சகோதரர் மனோவா ரோஸ் அவர்கள் காலை 11 மணி அளவில் வருகை தந்து பிள்ளைகளிடம் கேள்வி கேட்டு சார்ட் ஒர்க் எல்லாம் பார்வையிட்டு சென்றார்கள். ஆய்விற்கு வந்த சகோதரர் மனோவா ரோஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விபிஎஸ்க்கு டைரக்டராக இருந்து நம்மை வழிநடத்திய திருமதி பெட்சி மனோவா அவர்களுக்கு நன்றி. அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து வகுப்பு ஆசிரியர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் 7 நாளும் ஸ்நாக்ஸ் மற்றும் குளிர்பானங்கள் அளிக்க பொறுப்பெடுத்த சபை விசுவாச குடும்பங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை அன்று லவ் ஃபீஸ்ட் அன்பின் விருந்து என வைத்து ஒவ்வொரு வகுப்பு பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு வண்ணங்களில் ஆடை அணிந்து வர சொன்னோம். வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மட்டும் மாலை 3 மணி வரைக்கும் பிபிஎஸ் நடைபெற்றது. 2 நாட்களும் எங்கள் அனைவருக்கும் மதிய உணவு கொடுத்து போஷித்த சபை குடும்பங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக உழைத்த அனைத்து வாலண்டியர்ஸுக்கும் நன்றிகள் பல. பிள்ளைகள் மற்றும் பிபிஎஸ் ஊழியம் செய்தவர்களுக்கு கிஃப்ட் ஸ்பான்சர் செய்த சபை விசுவாசிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக்ஷன் சாங்ஸுக்கு நடனம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் சகோதரி ரோஸ்லின் வெரோனிகா, சகோதரி சலோமி மற்றும் ஒரே ஒரு நாள் பாடலுக்கு உற்சாகமாய் நடனம் சொல்லிக் கொடுத்த நம்முடைய முன்னாள் கீபோர்டு மாஸ்டரும் செம்பள்ளியின் பயிற்சி போதகர் ஆக இருக்கும் திரு டேவிட்சன் அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விபிஎஸ்க்கு தங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்த சபை விசுவாசிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இப்படிக்கு ஈசிஐ தூய மார்க் தேவாலயம் பல்லாவரம். வந்து வாங்கிங்க, கிஃப்ட் வாங்கிங்க, சர்டிபிகேட்டும் 7 நாள் வந்தவங்க ஆல்பா Why Alpha? Alan Ebron. Alan Ebron. Angel Isaac. Isaac Rajkumar. Ivan President Mangacha. Aaron. Aaron 7 நாள் வந்திருக்காங்க. காரணம் தட்டி உற்சாகப்படுத்தணும்.
ஏஞ்சல். ஜெகத்சன் 7 நாள் வந்திருக்காங்க. நெர்வின் 7 நாள் வந்திருக்காங்க. நெர்வின் எங்க? ஜூனியர் கிளாஸ்ல 7 நாள் வந்தவங்க. ஜூனியர் கிளாஸ்ல 7 நாள் வந்தவங்க. ஜியானா ரேச்சல், ரயன் ரஞ்சித் குமார், இ மெர்லின், இன்டர்மீடியட்ல 7 நாள் வந்தவங்க. ஜேன் பியோனா, சீனியர்ல ஜெரோஸ் பெனோவின், எட்வின், ரியா ரஞ்சித் குமார். இவங்க 7 நாள் வந்தவங்க. ஜெவினா, ஜேடன், ஜெவினா, முந்தா, ஹரிதா, ஹரிதா, ஆத்மிகா, அஞ்சு நாள் அட்டன் பண்ணாங்க. 5 நாளும் 4 நாளும் அட்டன் பண்ணவங்க. தங்கதுரை 5 நாள். சாண்ட்ரா 4 days. ஒரே ஒரு நாள் வந்தவங்க மட்டும் வாசிக்கிறேன். யோகேஸ்வரன், அதுக்கு வந்து தனியா வச்சுக்கோங்க. யோகேஸ்வரன், நிஷாலி தனியா வச்சுக்கோங்க. பூஜா தனியா, பூஜிதா தனியா, காஷ்மினி, ரக்ஷிதா. அடுத்தது டீச்சர்ஸ் பேர் வாசிக்கிறேன் வந்து வாங்கிக்கிறேன். பிகினர் டீச்சர் மிஸ்ஸஸ் விக்டோரியா. கரெக்டா கண்டுபிடிச்சா பிரைமரி டீச்சர் மிஸ்ஸஸ் சந்திரகலா. ஜூனியர் டீச்சர் மிஸ்ஸஸ் சலோமி. சீனியர் டீச்சர் மிஸ்ஸஸ் ரோஸ்லின் வெரோனிகா. இன்டர்மீடியட் மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா. வாலண்டியர்ஸ்க்கு நேம் வாசிக்கிறேன் வந்து வாங்கிக்கோங்க. வாலண்டியர்ஸ் டெய்லி தினமும் முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் இன்னைக்கு வாலண்டியர் பண்ணுனவங்க. சார்லி ஆண்டி ஃபுல்லா இருந்தாங்க. காலையில 8 மணிக்கு வந்து சாயங்காலம் சார்லி ரவி, புவன் ராய், ரோஹித் சாம் ஆலன், ஜெனிஃபர். சர்டிபிகேட் வந்து இசில இருந்து 5 சர்டிபிகேட் தான் கொடுத்திருந்தாங்க. அதனால மெயின் வாலண்டியர்ஸ்க்கு சர்டிபிகேட் ப்ளஸ் கிஃப்ட் கொடுத்தாச்சு. இன்னும் 3 வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஐயா பிரைஸ் தருவாங்க. மிஸ்ஸஸ் ராஜம்மாள், மிஸ்ஸஸ் காந்திமதி, மிஸ் ஜாய்ஸ் ஆலிஸ், மிஸ்டர் பிளசன்ட், மிஸ்டர் பெனி.
வச்சோம், பாசிங் த பால் கேம் வச்சோம். அதுல வந்து 3 பேர் வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெரோஸ் பெனோவின்